ராம ராம ராம. மாடத்துல பாதி அவிஞ்சு போன நெல்லிக்காய் இருந்தது. அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து ஆதிசங்கரருடைய, அப்பெல்லாம் ஆதிசங்கர் சந்நியாசம் வாங்கிக்கல, பிரம்மச்சாரி, சங்கரன்னு பேர். அந்த சங்கரனுடைய பிக்ஷா பாத்திரத்தில் இந்த நெல்லிக்கனியை போட்டார். இந்த நெல்லிக்கனி அந்த பாத்திரத்தில் விழுற அதே நேரம் அந்த பெண்மணியினுடைய கண்கள்லேருந்து புறப்பட்ட கண்ணீர் ஆதிசங்கரருடைய திருவடியை நனைச்சது. அழுதுண்டே போடுறார். இத்தனை நேரம் குனிஞ்சுட்டே இருந்தவர் அழுகேன்னு தெரிஞ்சவனே நிமிர்ந்து பார்த்தா இந்த அம்மா அழறா. ஏமா அழறேன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ உடம்புல கிழிஞ்ச புடவை கட்டின்னு இருக்கா. வீடோ ஓலை கீத்து மாத்துறதுக்கு கூட வசதி இல்லாம அத்தனை ஓட்டை. ஏழ்மையினால அழறா. அந்த பிஞ்சு குழந்தை, 5 வயசு குழந்தை ஆச்சாரியா, அம்மா சுவாசினிகள், ஒரு சுமங்கலிகள் கண்ணீர் விட்டா தேசத்துக்கே ஆபத்து வந்துடும். ஜோதிஷ சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றது, வீட்டில் இருக்கிற பெண்களை படுத்தினா, அழவிட்டா, சிரமப்படுத்தினா அந்த வீடே சூன்யம் வச்ச வீடு மாதிரி ஆயிடும். அதனால வீட்டுக்கு வந்த பெண்கள் அழவே கூடாது. அதுவும் வந்த மருமகளும் அழக்கூடாது, வீட்டில் பிறந்த பொண்களும் அழக்கூடாது. சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்ற, ஸ்திரிய ஸ்ரீயஷ்ட கேகேஷு, உன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் பெண்கள் அல்ல, ஸ்திரீகள் அத்தனை பேரும் ஸ்ரீகள். ஸ்ரீன்னா மகாலட்சுமி. அதனால உன் வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் அம்பாள், காமாட்சி, அகிலாண்டேஸ்வரி, காந்திமதி, புவனேஸ்வரி, மகாலட்சுமி. அதுதான் மார்க்கண்டேயர் பிரார்த்தனை பண்றார். தேவி மகாத்மிய சப்தசதின்னு பிரசித்தமான ஒரு புஸ்தகம். அவர் சொல்றார், நான் எந்த பெண்களை பார்த்தாலும் அவ பெண்களா எனக்கு தெரியக்கூடாது, உன்னுடைய உருவத்தை நான் பார்க்கணுங்கிறார். எந்த பெண்களை ஸ்திரியாக சமஸ்தாக தவதேவி பேதா. அதனால நம்முடைய ஹிந்து தர்மம் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம், ஸ்திரீகளுக்கு தான் முக்கியத்துவம். ஒரு 8000 ஸ்லோகம் சொன்ன தர்மம் சொன்ன பீஷ்மாச்சாரியா ஒரு சாப்டர் தனியா வச்சார், ஸ்திரீ தர்மம். பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற. நீங்க ஒரு சுவாசினி, சுமங்கலி இப்படி அழுதேன்னா லோகத்துக்கே கஷ்டம் வந்துருமா? ஏன் அழறே? ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி அன்று பிட்சை எடுக்கக்கூடிய பிரம்மச்சாரி குழந்தைக்கு, ஒரு நாள் பட்னி கிடந்த குழந்தைக்கு 2 வாய் சாப்பாடு போட முடியாத துர்பாகியசாலி. என்னோட ஏழ்மையை நினைச்சு நான் அழறேன், என் கஷ்டத்தை நினைச்சு அழறேன். உடனே ஆச்சாரியா முதல்ல அழுகை நிறுத்துக்கும், அழுகை தொடச்சுக்கும். அந்த பாத்திரத்தை எடுத்து திண்ணையில வச்சுட்டார். ஸ்திரீகள் அழுதா பொறுக்கவே பொறுக்காது. ஸ்திரீகள் கண்ணிலேருந்து கண்ணீரே வரக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவான், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வைப்பான் லக்னத்தை, அன்னைக்கு போய் விஷமமா பேசி அழவிடுவான். சாதாரண நாளே அழக்கூடாது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்களில் கண்ணீரே வரக்கூடாது. அதுவும் ஸ்திரீகள் கண்களில் கண்ணீர் வந்தால் வீடு வீணா போயிடும். அவ எதை கேட்டாலும் எஸ் எஸ்ன்னு சொல்லுவோம். சனிக்கிழமை வச்சுக்கோ, வெள்ளிக்கிழமை வேலை விவகாரமே வச்சுக்கூட. முதல்ல அழுகையை நிறுத்துங்கோ. பாத்திரத்தை திண்ணையில் வச்சார். உடனே தாயார் மகாலட்சுமியை குறித்து ஸ்தோத்திரம் பண்றார்.
அங்கமுகரேக புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்கங்கநேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதா கில விபூதிரபங்க நீலாயா மங்கள்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. இந்த ஸ்லோகம் சொல்லி முடிச்ச உடனே மகாலட்சுமி தங்க நெல்லிக்கனியா கொட்ட போறான். அப்படி ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் சொல்லும்போது எனக்கு ஒரு பிரார்த்தனை. இந்த சபா இருக்கே, நான் முதல்ல மேடை ஏறின சபாவே தான். அதனால இந்த ஸ்லோகம் சொல்லும்போதே பிரார்த்தனை, இந்த சபாவுக்கு அப்படி கொட்டணும் தாயார். இது இன்னும் 2-3 வருஷம் இது ஏசி ஹாலாக பண்ணணும். 2 நாளாக அதை யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன் நான். இதை ஏசியாக பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக பண்ணணும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். இதை ஏசி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு 2 நாளாக நான் இது விஷயமா யோசனை பண்ணேன். இது கமிட்டியில் நான் இல்லை, ஆனால் இந்த சபா என் சபான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நான் இந்த மேடைக்கு யாருக்குமே இதுதான் எனக்கு ப்ரொஃபஷன்னு தீர்மானம் பண்ணிவிட்டா நான் முதல்ல ஏறின மேடையை மறக்கலாமா? இதான எனக்கு விருத்தி. இப்போ முதல் மேடை தான். அதனால இங்கே ஒரு பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனைன்னா, அப்படி மகாலட்சுமி தாயார் வருஷிக்கணும். இதில் இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்லாம் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் சௌகரியங்கள் பண்ணணும். இது ஏசி ஹாலாக ஆகி இதே மாதிரி பஜனை பண்ணணும். நீங்கள் எல்லாரும் விசிறாமல் உட்காந்து கேட்கணும், விசிறிக்காமல் கேட்கணும். அங்கமுகரேகே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்கங்கநேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபங்க நீலாயா. நம்ம கோவிந்தபுரத்தில் ஒரு பாடசாலை கட்டின்னு இருக்கேன்னு சொன்னேன்னு ஒரு 2 நாள் முன்னாடி. அதுக்கு ஒரு பெரிய ஹால் கட்டுறதுக்கு பிளான்லாம் போட்டிருக்கோம். ஒரு 1008 பேர் உட்கார்ற மாதிரி. அதுக்கு கொட்டேஷன்லாம் வாங்கியிருக்கோம். ஏசி ஹால், பெரிய ஆடிட்டோரியம். ஒரு சீட்டுக்கு 50,000 ரூபா இருந்தான். அத்தனை சௌகரியங்களும் ஏற்படுத்தி இப்படி ஒரு ஹாலை கட்டினா ஒரு சீட்டுக்கு 50,000 ரூபா. 1000 சீட்டுன்னா 5 கோடி ரூபாய். 5 கோடி தானே வருது. 50,000 3 சீவரை போடும். 5 லட்சம், 50 லட்சம், 5 கோடி. 5 கோடி. ஒரு 1000 பேர் 50,000 ரூபா கொடுக்கணும். அப்படியும் பண்ணலாம். இந்த ஊர்கார வெளிநாட்டில் இருந்தாலும் வச்சுக்கோங்க, நம்ம ஊர் திருநெல்வேலின்னு அந்த ஒரு அபிமானத்தில் அவர்களும் பண்ணலாம். பண்றதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கா? இந்த மெசேஜை கன்வே பண்றதுல தான் ப்ராப்ளமா இருக்கு. இந்த கம்யூனிகேஷனை கரெக்ட் பண்ணிவிட்டா, ரைட் பர்சனை பார்த்துவிட்டா இது பரம சுலபமாக முடிஞ்சிடும். அதை இங்கே சபாக்காராலும் பார்க்கட்டும், நானும் பார்க்குறேன். 2 பண்ணுவோம். 2 விதமாகவும் இந்த பிரயத்தனம் பண்ணுவோம். அங்கமுகரேக புலகபூஷணமாஸ்ரயந்தி. இந்த அக்ரஹாரம், இந்த கைலாசபுரம் தானே இது பேர். இங்கே தான் ஆடிட்டர் சங்கரன் இருந்தார். அவருடைய வீட்டில் தான் எங்கள் அப்பா தங்கியிருந்தார், நானும் தங்கியிருந்தேன். கிட்டக்க தானே. அப்படி நடந்து வந்துட்டு இருந்தோம். அந்த கிருஷ்ணரை தாண்டி இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்பொழுது இந்த ஆடிட்டர் கேட்டார் எங்கள் அப்பாவை பார்த்து, இந்த சின்ன தீட்சிதர் என்னைக்கு கதை சொல்ல போகிறாருன்னு கேட்டார். அது வரையில் நான் சொன்னதே இல்லை. எப்போ சொல்ல போகிறாருன்னா, உடனே எங்கள் அப்பா சொன்னவர், எப்போ வேணாலும் சொல்லலாம், நாளைக்கே வேணாலும் சொல்லலாமேன்னார். இவர் உடனே ஆடிட்டர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டார், நாளைக்கு நான் சொல்ல போகிறேன்னு. என்ன எங்கள் அப்பா சொல்லுன்னுலாம் சொல்லலை,
எங்கள் அப்பா அவர்கிட்ட சொல்கிறார், நாளைக்கு சொல்லுவார். நான் என்ன பண்ணேன், பயப்படவே இல்லை. புதுசாக மேடையில் ஏறினா பயம் வருமோன்னு யாருக்கும். இதுதான் விற்த்தின்னு நிர்ணயம் ஆயிடுத்துன்னா அப்புறம் அவன் பயந்தான்னு அன்ஃபிட்டுன்னு அர்த்தம். எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. இதுதான் நமக்கு விற்த்தின்னு தீர்மானம் ஆயிடுத்துன்னா உருட்டு பேருட்டு சொல்லி தானே ஆகணும். நீங்கள் எங்கள் அப்பா சொல்கிற இந்த ரங்காசமுத்திரம் சுவாமிகள் வந்திருந்தார் 1982 டிசம்பர் 12ஆம் தேதியா 13ஆம் தேதியான்னு தெரியல, இந்த ரெக்கார்டை பார்த்தா தான் தெரியும். நாளைக்கு பூர்த்தி ஆகிறதுன்னா முத நாள் அன்னைக்கு சொல்லுன்னார். 5 நிமிஷம் பேசுவான்னு எங்கள் அப்பா சொன்னார். என் பையன் 5 நிமிஷம் பேசுவான். 25 நிமிஷம் பேசினேன். 5 நிமிஷம் தான் சொன்னார் அவர். 25 நிமிஷம் பேசினேன் முதல். அதனால இந்த முன்னாடி சொன்னேன் பாருங்க, சபாவும் பார்க்கட்டும் நானும் பார்க்குறேன்னு. இதுதான் காரணம். நான் பிரவச்சனம் ஆரம்பித்து 25 வருஷம் இந்த டிசம்பர் மாதம் மெட்ராஸில் இருந்தேன். நான் டிசம்பர் 27 13 இல்லை, டிசம்பர் 27ன்னு நினைக்கிறேன். அந்த டேட்டு மெட்ராஸ் கிருஷ்ணகான சபாவில் இருந்தேன். அங்கே அனௌன்ஸ் பண்ணேன், நான் முதல்ல நெல்லை சங்கீத சபாவில் தான் சொன்னேன் அப்படின்னு. இந்த சபாவை நான் மெட்ராஸில் தான் சொன்னேன். நான் சொன்ன பிறகு தான் பல பேருக்கு நான் இங்கே சொன்னேங்கிறதே தெரியும். அங்கமுகரேக புலகபூஷணம் ஆஸ்ரயந்தி அம்பாளை குறித்து இப்படி ஸ்தோத்திரம் பண்ணினார். யஸ்யாம் திசிவிகிரதே தேவி திருஷ்டி ஸ்வதீயா. தாயாருடைய கடாட்சம் லவலேசம் துளி யார் வேர்ல விழறதோ விழுந்துடுத்துன்னா அப்புறம் அவன்கிட்ட குபேரன் கையை கட்டி நிற்பணும். குபேரன் அவன்கிட்ட வந்துருவான் கையை கட்டி நிற்கிறது. அப்படி கடாட்சம் தாயாருடைய கடாட்சம். விஸ்வாமரேந்திர பதவிப்ரம தானதக்ஷம். தாயார் மனசு வச்சுட்டான்னா கடாட்சம் பண்ணிவிட்டா எதை கொடுக்கறதுன்னே தெரியாதான். இந்த லவலேசம் பிரம்ம பட்டத்தை கொடுக்கும், இந்திர பட்டத்தை கொடுக்கும், குபேர பட்டணத்தை கொடுக்கும், அத்தனையும் கொடுக்கும். பதவி பிரமதான தக்ஷம் ஆனந்தஹேதுரதிகம் முரவித்விஷோபி. இப்படி இன்னும் எப்பேற்பட்ட கடாட்சம்னா அங்கங்க பார்த்துட்டு இருக்கிற தாயார் அப்படி திரும்பி பெருமாளை ஒரு செகண்ட் பார்த்தாருன்னா அந்த பெருமாளுக்கு உடம்பு முழுக்க ரோமாஞ்சம் ஏற்படுமா. தாயார் தன் மேல தன்னை பார்த்தாலே பெருமாளுக்கு உச்சி குளிர்ந்து. அப்பேற்பட்ட அந்த கடாட்சத்தை கொஞ்சம் என் மேல போட்டா உனக்கு என்ன நஷ்டம்? இப்படி கேட்டாரோ இல்லையோ ஆதிசங்கரர், அம்பாள் வந்துட்டா. தாயார் ஆகாசத்தில் தெரிகிறா. தாயார் மகாலட்சுமி. என்னை எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்கு. இந்த குடும்பம் இவ்வளவு ஏழ்மையில கஷ்டப்படுறது ஏன்? இவ்வளவு ஏழ்மை. உடனே தாயார் சொல்றா, இதுக்கு காரணம் நானா? முற்பிறவிகள்ல நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்த காலத்துல தர்மம் பண்ணாமலே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினவெல்லாம் அடுத்த ஜென்மால தரித்திரனா பிறப்பான். தாரித்ரியத்துக்கு காரணமே தர்மம் பண்ணாததுதான். இவன் சௌக்கியமா இருக்கிறதுக்கு உள்ள எந்த தர்மமும் பண்ணலையே, நான் எப்படி பணம் கொடுக்க முடியும்? ஜென்மாந்தரத்தில் துளி கூட தர்மம் பண்ணல. உடனே ஆதிசங்கரர் இவனோட ஜென்மாந்தர கணக்கை கேட்கறதுக்காக நான் உன்னை கூப்பிடலை. ஏகாதசி உபவாசம் இருந்து
துவாதசி அன்று வேதம் படிக்கிற குழந்தைக்கு அவருடைய பிக்ஷா பாத்திரத்தில் ஒரு நெல்லிக்கனியை போட்டாலே இதுக்கு பலன் உண்டா கிடையாதா? ஆனந்தமா உண்டு. அந்த பலனை இப்போ கொடு. அது நீ நினைச்சபடியெல்லாம் உடனேலாம் செட்டில் பண்ண முடியாது. எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு அதுக்கு. இதெல்லாம் இவனுடைய அக்கௌண்ட்டில் ஏறி டேட்டா அப்படியே உள்ளே போய் அதுக்கப்புறம் கணக்கெல்லாம் பார்த்து எப்போ இவனுக்கு அந்த பலன் திரும்பி வரணுமோ அப்போ அந்த காலத்தில் கொஞ்சம் கூட குறையாமல் வந்துடும். நீ அடுத்த வருஷம் வரும் 10 வருஷம் கழித்து வருங்கிறதுக்கு நீ எதுக்கு? இப்போ இந்த புண்ணியமே வந்துடும். உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்? இப்போ ரொம்ப வேண்டிய ஒரு பேங்க் சிஸ்டத்தில் பழக்கம் உள்ளவாளுக்கு புரியும். நான் சொல்கிறது கூட கொஞ்சம் பழைய விஷயந்தான். இப்போ அது மாதிரி சிரமங்கள்லாம் கிடையாது. ஒரு செக் ஒன்று போட்டிருக்கார். ஒரு செக்கு செல்ஃபை போட்டிருக்கார். முன்னாடியும் கழுத்து போட்டு பின்னாடியும் கழுத்து போட்டு கேஷியர்கிட்ட கொடுத்துட்டார். நான் அர்ஜெண்ட்டாக ட்ரெயினுக்கு போயின்னு இருக்கேன். இந்த செக்கு உங்ககிட்ட சுற்றி சீலாகி எல்லாம் வரத்துக்கு இன்னும் 1/2 மணி ஆகும். நான் அதில் ஒரு 50,000 ரூபா போட்டிருக்கேன். பணத்தை முதல்ல கொடுறான்னு கேட்டு வாங்கிட்டு போய்ட்றோம். அது ப்ராசஸ் அப்புறம் நடக்கும். வேண்டியவனாக இருந்தால் கையில் செக்கை கையில் கொடுத்துட்டு காசை வாங்கிக்கிறானா இல்லையா பேங்க்கில்? அதுபோல் நீ உன்னை ஏன் கூப்பிட்டேனா? காலக்கிரமத்தில் வருங்கிறதுல ஆட்சேபம் இல்லை. எனக்கு இப்போ வரணும் கொடுன்னா. அப்படியே நான் தாயார் இந்த அம்மாவால் வீட்டுக்கே போக முடியலையா? தங்க நெல்லிக்கனியை கொட்டிட்டார். கனகதாரா ஸ்தோத்திரம், கனக ஆமலக ஸ்தோத்திரம். தங்க நெல்லிக்கனியை கொட்ட வச்ச ஸ்துதி. இதனால தான் எல்லாரும் கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கிறார். இப்போ ரெக்கார்டெல்லாம் இருக்குது. நிறையா பேர் இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லியிருக்கா. எல்லாருக்கும் என்ன அபிப்பிராயம்னா, கனகதாரா ஸ்தோத்திரம் படித்தா பணம் கொட்டும். கொட்டாது. நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. இப்போ தங்க நெல்லிக்கனி கொட்டினது ஏன் கொட்டினது? ஸ்தோத்திரத்துக்கு இல்லை, இந்த பிரம்மச்சாரிக்கு நெல்லிக்கனி போட்டதுக்கு பலன். நீ இந்த குழந்தைக்கு போட்டதுக்கு பலன். இப்போ ஆச்சாரியால் தாயாரை கூப்பிட்டாரேன்னா அதான் நான் சொன்னேன். செல்ஃப் செக்கை கொடுத்துட்டு கேஷியர்கிட்ட பணம் வாங்கிட்டு போகிற மாதிரி இது. வெறும்னா கேஷியர் கொடுப்பனா பணம்? உனக்கு வேண்டி வந்தான் பேங்கில் போய் கேள, ஒரு 50,000 கொடுன்னு தருவனா? செக்கை கொடுத்தா தருவான். அதுபோல் இந்த நெல்லிக்கனியை போட்டதுனால தங்க நெல்லிக்கனியை தவிர ஆச்சாரியால் கூப்பிட்டதுனால. இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தர்மம் பண்ணினாதான் வரும். இப்போ ஒரு வேதம் படிக்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு நெல்லிக்கனியை போட்டதுக்கு தங்க மழை. நேற்றுக்கு தான் சொன்னேன் நான். 75 குழந்தைகள் 80 பேர் நம்ம கோவிந்தபுரம் பாடசாலையில் படிக்கிறார். ஒரு வேளை ஒரு நாளைக்கு அன்னதானம். அத்தனை பேருக்கும் அத்தனை குழந்தைகளுக்கும் சாப்பாடு போடணும்னா 25,000 ரூபாய். ஒரு நெல்லிக்கனி போட்டதுக்கே இவ்வளவு கொடுத்தாரு தாயார். இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணி 25,000. அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டால் எவ்வளவு சைஃபர் போடுவா பின்னாடி? ஔதாரியாத்து. அதுபோல பசு 33 கோடி தேவதைகளும் நித்தியவாசம் பண்ற இடம். யாவர்க்குமாம் ஆவிற்கொரு கையுறை. அந்த பசுக்களுக்கு ஆகாரம் கொடுக்கறத விட புண்ணியம் கிடையாது. நேற்றைய தினமே அவசரமாக ஊருக்கு கிளம்பினதுனால சுருக்கமாக சொன்னேன். 1200 பசு இருக்கு. எல்லாம் நம்ம தேசத்து பசு. ஜெர்சி ஃப்ரீஷியன் மாதிரி உள்ள பசு, நாட்டு பசு. அத்தனை பசுக்களுக்கும் புல்லு கொடுக்கறதுக்கு, வைக்கல் கொடுக்கறதுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய். யாருக்கு சக்தி இருக்கோ அந்த பக்தால் அவசியம் பண்ணலாம்.
நம்ம பாண்டுரங்கனுக்கு ஒரு நாளைக்கு அவருடைய பூர்ண சேவைக்கு 16,000 ரூபாய். இதே நான் மெட்ராஸ் போகிறேன், பம்பாய்க்கு போகிறேன்னா இது மாதிரி 10,000 15,000 பேசவே மாட்டேன். நான் அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போதே 10 லட்சம் 15 லட்சம் தான் பேசுவேன். இங்கே நான் ஏன் இப்படி 10,000 15,000 16,000 25,000 ஏன் சொல்கிறேன்னா, இங்கே சாதாரணமாக உள்ள குடும்பம். நான் இப்போ உங்களில் ஒத்தராக பேசுகிறேன் மேடம். அதனால நமக்கு என்ன சக்தி உண்டோ அந்த சக்தி. பாண்டுரங்கனுடைய கைங்கரியம் வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு வேதாபியாசேன ஜீரியதே 100 தலைமுறை கரையேறுங்கிறார் ரிஷிகள். நாம் போடுற சாதம் வேதம் சொல்லி ஜெரிமானம் ஆகணும், டைஜஸ்ட் ஆகணும். அப்படி ஆயிடுதுன்னா 101 தலைமுறை கரையேறு. இப்போ எல்லாருக்கும் ஒழுங்காக கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு இருக்காளா என்ன? அநேகமாக கிடையாது. நம்ம சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா, பிதர்களும் நவகிரகங்களும் 25 வருஷம்தான் பொறுத்து வாழும். இந்த 25 வருஷத்துல நாம் அவர்களை சரிவர ஆராதிக்காட்டா அப்புறம் பலி வாங்குவார். சாஸ்திரம் சொல்றது எப்படி வாங்குவான்னா, ரத்த பலி வாங்கும். அதனாலதான் இவ்வளவு ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் சொல்றார், ரத்த பலியாவே வாங்குவார். அதுவும் நம்ம வளர்த்து ஆளாக்கின முன்னோர்களுக்கு பிதர்களுக்கு அவசியம் அவர்களுக்கு உரிய காரியங்களை பண்ணிடணும். அதை பண்ணாமல் விட்டா குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஒரு 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 அறிவாளி ரிசர்ச் பண்ற ஒருத்தன் எழுதியிருக்கான், வேர்ல்டு முழுக்க ஆவிகள் இருக்கு. மரிச்சவாளுடைய வேற ஒரு உருவம் ஆவி. வேர்ல்டு முழுக்க ஆவி இருக்கு. பாரத தேசத்தில் இந்தியாவில் உள்ள ஆவிகள் மாத்திரம்தான் சமாதானமா இருக்குங்கிறான். இது ஒண்டிதான் பறக்காமல் இருக்கான். அவன் அதுல ரிசர்ச் பண்ணியிருக்கான். ஏன் இருக்குன்னா, அப்படி பிதர்களை அவரவர்கள் கிரமப்படி ஆராதனை பண்ணியிருக்கு. பிதர்காரியத்தை விடக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு மெத்தேடு. ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை மாற்றக்கூடாது. அவரவர்களுக்கு என்ன அவர்களுடைய முன்னோர்கள் எப்படி பண்ணினாலும் அப்படி பண்ணணும். பிதர்காரியம் அதை விட்டுட்டா இவ்வளவு கஷ்டம் வரும். அந்த பிதர்காரியம் பண்ணாமல் கஷ்டப்பட்டு இருக்கிற பிதர்கள்லாம் வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு ஆகாரம் போட்டா கரையேறி விடுவார். குலமேகோத்தர் குட்சோதிஷ்டதி யஸ்யான்னம் வேதாபியாசேன ஜீரியதே. நாம் போடுற சாதம் வேதம் சொல்லி செரிமானம் ஆச்சுன்னா சாதம் போட்ட குடும்பம் 101 தலைமுறை கரையேறும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! 25,000 ரூபாய். அதனால இந்த குழந்தைகளுக்கு வேதாத்தியனம் பண்ற வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு ஆகாரம் போடுற பாக்கியம் இருக்கிறவா அதை பண்ணலாம். பாண்டுரங்கனுக்கு கைங்கரியம் பண்ணா 16,000 ரூபாய் கார்த்தாலேருந்து ராத்திரி வரையில் உள்ள சகல சேவைகள். இந்த 3 சேர்த்தா 51,000 ரூபாய் வரும். இது பிளான் பண்ணி பண்ணல, இது அது தனித்தனியா ரொம்ப நாளா இருக்கு. இதை 3 சேர்த்தா 51,000 ரூபாய் வருது. சக்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கல்யாண நாள், பிறந்த நாள், இது மாதிரி நாட்களில் இந்த 3 ஆராதனமும் நடக்கிற மாதிரி பண்ணலாம். 51,000 ரூபாய் கொடுக்கும். இல்லை பாடசாலை குழந்தைகளுக்கு ஆகாரத்துக்கு, இல்லை பாண்டுரங்கனுக்கு, இல்லை கோமாதாக்கு. இப்படி தர்மம் பண்ணினா என்ன வரும் அப்படின்னா, ஔதாரியாத்து. நீ உங்ககிட்டேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு திரௌபதிக்கு கொடுத்தா மாதிரி பகவான் கொடுப்பான். பாஞ்சாலி
நம்மளை எப்போது குழந்தையா நினைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். மகா பயத்தை அடைஞ்ச பொழுது பயப்படாதேன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும். ஆபத்தில் மாட்டின்ற நேரத்தில் நம்மளை ஆபத்திலேருந்து காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் வேணும். நம்ம கிட்டேருந்து கொஞ்சம் வாங்கிண்டு நமக்கு நிறைய கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும். இப்ப 4 முடிஞ்சுடுத்து. 4க்கு 4 பேர் சாட்சி. இப்ப 5வது அகசோஷனாத். இப்ப கஷ்டம் ஏன் வருது? குடும்பத்தில் சிரமம் இல்லாத குடும்பம் ஒன்று சொல்லுங்க பாப்போம். சிரமம் இல்லாத குடும்பம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இல்லை என் குடும்பம் என் ஃபேமிலி ஹாப்பியா இருக்குன்னு சொன்னா பொய் சொல்றேன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிரமம் இருக்கு. இல்லையா எப்ப வேணாலும் வரும். வரும்னு நான் ஆசீர்வாதம் பண்ணல, நியதி. 2 சுகத்துக்கு நடுப்புல ஒரு துக்கம் உண்டு. சிரமம் வரத்தான் வரும், சுகம் வரத்தான் வரும். இந்த கஷ்டம் ஏன் வருது? இது ஒரு கேள்வி. கஷ்டம் ஏன் வருது? நமக்கு கஷ்டம்னா தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஃபேமிலியில் ஒவ்வொரு விதமான கஷ்டம் தனித்தனியாக கூப்பிடுறது. ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்கிறேன்னு அவர் சொல்கிறார். ஏன் மாதிரி கஷ்டப்படுறவன் இந்த திருநெல்வேலியிலே கிடையாது சார். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லுவான். எல்லாரும் சொல்கிறது இதுதான். என்ன மாதிரி கஷ்டப்படுறவா கிடையாது, என்ன மாதிரி கஷ்டப்படுறவா. இப்போ கஷ்டப்படுறது தெரியறது. ஏன் கஷ்டப்படுற? கஷ்டம் எப்படி வருது? இந்த கேள்வியை கேட்டால் ஹிந்து மதத்தை தவிர பாக்கி எந்த மதமும் பதிலே சொல்ல முடியாது. ஓடியே போயிடும். ஏன் சொல்ல முடியாதுன்னா, நீ பண்ணின பாபம் தாண்டா கஷ்டமா வருது. நீ பண்ணின பாபம் தான் கஷ்டமா வருதுன்னு சொன்னா, பாக்கி பேர்லாம் சொல்றான் எங்க ஆண்டவர் இருக்காரு, எங்க தெய்வம் கருணாமயமான மூர்த்தி, நீ அங்க வந்துட்டேன்னா கஷ்டமே வராது, இப்படிலாம் சொல்றான். இப்ப ஒரு கஷ்டத்துக்கு காரணம் பாபம்னு சொல்றோம். சில குழந்தைகள் பிறக்கும் பொழுதே வாய் பேச முடியாமல் பிறக்கிறது, கை கால் சுவாதீனம் இல்லாமல் பிறக்கிறது, கண்ணு தெரியாமல் பிறக்கிறது, ஏதோ ஒரு மகா வியாதியோட பிறக்கிறது. இப்ப ஏன் இப்படி பிறந்திருக்குன்னா, அதை இந்த கேள்வி கேட்கணும். கேட்டா வேற ஒரு கிறிஸ்தவனை கேட்கணும், வேற இன்னொரு மதத்துக்காரனை கேட்கணும். உங்க தெய்வத்துக்கு கருணை உண்டுங்கிறையே, இந்த குழந்தை இவ்வளவு சிரமத்தோட பிறந்திருக்கு, ஏன் பிறந்திருக்குன்னு கேட்டா ஒத்தனால பதில் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, இந்த கஷ்டத்துக்கு காரணம் சொல்றதா இருந்தால் அவன் முற்பிறவியை ஒத்துண்டே ஆகணும். ஏண்டா கஷ்டம்? இதான் பாபம் பண்ணினா கஷ்டம் வரும். இப்பதானே பிறந்திருக்கு, இது எந்த பாபமும் பண்ணல, ஏன் கஷ்டத்தோட பிறந்திருக்கு? அப்பதான் நம்ம சாஸ்திரங்கள் இது இந்த ஜென்மா இல்லடா, போன ஜென்மால பண்ணின பாபம். இப்ப கிறிஸ்தவன் கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? கிடையாதுன்றுவான். போன ஜென்மா கிடையவே கிடையாது அவனுக்கு. இப்ப ஏண்டா இந்த குழந்தை பிறந்திருக்கு, இப்படி பிறந்திருக்கு, கர்த்தருக்கு கருணையே இல்லையான்னா அதுக்கும் பதிலே கிடையாது. இந்த கேள்வி கேட்டா பாக்கி மதங்கள்லாம் துண்ட காணும் துணிய காணும் ஓடி போயிடும். நம்ம ஹிந்து மதத்தில் மாத்திரம்தான் பதில் ஜென்மாந்தர பாபம். பாபம் தான் கஷ்டத்துக்கு காரணம். அதுபோல நாம் சௌக்கியமா இருக்குமே, அதுக்கு என்னடா காரணம்னா புண்ணியம் தான் காரணம். புண்ணியம் பண்ணினா சௌக்கியம், பாபம் பண்ணினா கஷ்டம். இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். பிரம்மதேவன் வந்தாலும் மாற்ற முடியாது. புண்ணியம் பண்ணினா சுகம், பாபம் பண்ணினா கஷ்டம்.
இப்போ நாம் சௌக்கியமாக இருக்கோம்னா புண்ணியம், கஷ்டப்படுறோம்னா பாபம். ஒரு ஒரு அனுபவி ஒருத்தர் சொல்கிறார், கஷ்டம் வந்தபோது சிரிக்கணும், சௌக்கியமாக இருக்கும்போது அழணும், வருத்தப்படணும். நேர் மாறுதலாக சொல்கிறார். கஷ்டம் வந்தால் சந்தோஷப்படணும், சுகம் வந்தால் வருத்தப்படணும். என்னையா விபரீதமாக சொல்கிறீர்? துக்கம் வந்தால் வருத்தப்படணும், சுகம் வந்தால் சந்தோஷப்படணும். உள்டாவாக மாற்றி சொல்கிறீர். அது காரணம் சொல்கிறார், துக்கம் வரும்போது சந்தோஷப்படு. என்ன சந்தோஷம்னா நம்ம பாபம் போகிறது, நம்ம பாபம் போகிறது. சுகம் வரும்போது ஏண்டா வருத்தப்படணும்னா நம்மோட புண்ணியம் போயின்னு இருக்கே, அனுபவிக்கிறோம், புண்ணியம் போயிட்டே இருக்கு. புரியாது உங்களுக்கு? இந்த ஃபோனில் சார்ஜ் பண்ணுறீங்களோன்னு பணம் கட்டு டேப்பப் பண்ணுறதா? ஃபோனுக்கு பணம் கட்டுறதுக்கு பேர் என்ன? ரீசார்ஜ். ரீசார்ஜ் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்குன்னு பண்ணுறீங்களோன்னு. ஹலோன்னு அமெரிக்கா பேசுகிறேன், லண்டன் பேசுகிறேன், எல்லா ஊருக்கும் பேசுகிறோமோனோ. நீ பேசி முடித்த உடனே அரையிற மாதிரி மெசேஜ் வரும், 35 ரூபா தீர்த்து விட்டேன்னு மைனஸ் பண்ணி வந்துடும். நீ தீக்க பேச 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 அது அப்படியே மைனஸ் ஆகிட்டே வரும், நெல்லுக்கு வந்துடும். அது மாதிரி சௌக்கியத்தை அனுபவிக்க அனுபவிக்க நெல்லுக்கு வந்துடும் புண்ணியம். அதனால தான் நீ புண்ணியம் பண்ணிட்டே இருக்கணும். அதனால சௌக்கியத்துக்கு மூலம் புண்ணியம், கஷ்டத்துக்கு மூலம் பாபம். இப்போ நமக்கு கஷ்டம் வருதுன்னா ஏன் கஷ்டம் வருது? பாபம் வருது, பண்ணியிருக்கோம். இப்போ கஷ்டம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது? ஒன்று பாபம் பண்ணாமல் இருக்கணும், அல்லது பண்ணின பாபத்துக்கு பரிகாரம் தேடணும். இப்போ பாபத்தினுடைய பலனான கஷ்டம் நமக்கு வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அதான் இன்னைக்கு ஆரம்பத்திலேயே அந்த பாட்டு தான் பாடினேன். கிருஷ்ணாயந்தர சகல கஷ்டவு பரிகார கிருஷ்ணாயன பாரதே ஓ மனுஜா கிருஷ்ணாயன பாரதே. கிருஷ்ணா அவர் சொல்றார், கிருஷ்ணான்னு சொல்லு, சகல கஷ்டமும் நீங்கிடும். கிருஷ்ணாயந்தரே சகல கஷ்டவு பரிகார, சகல கஷ்டங்களும் நீங்கிடும். இப்ப சொல்லுவோமா? கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணா. இந்த பாதிக்கு மேல இருக்கிறவாளுக்கு கஷ்டம் போக வேண்டாம்னு நினைக்கிறா போல. இல்லைன்னா நீங்க சொல்றது என் காதுல விழல, இறஞ்சி சொல்லணும். கிருஷ்ணா 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 கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணா. இப்படி கிருஷ்ணான்னு சொல்றதுக்கும் கஷ்டம் நீங்கிறதுக்கும் என்ன லிங்க்? கஷ்டம் நீங்கிறதுக்கும் கிருஷ்ணான்னு சொல்றதுக்கு லிங்கே கிடையாது, டைரக்டா கிடையாது. பின்ன என்ன? கஷ்டத்தை கொடுக்கறது என்ன? பாவம் தானே. நீ கிருஷ்ணான்னு சொன்னேன்னா உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாபம் நீங்கிடும். பாபத்தை போக்கிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. கங்கையில் ஸ்நானம் பண்ணலாம், இன்னென்ன பாபம் பண்ணினா இன்னன்னதுக்கு அதுக்கு பரிகாரம் கழுவாயின்னு இருக்கு, அந்த பிராயச்சித்தங்களை பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாகவதத்தில் அஜாமிளோபாக்கியானம்னு ஒரு கதை. அஜாமிளன் புள்ளைய நாராயணான்னு கூப்பிட்டான், பகவான் காப்பாத்தினான். அந்த கதையில் வரக்கூடிய விஷயம். பரிகாரம் பண்ணி பாவத்தை போக்கிக்கலாம். நதிகளில், கங்கை முதலிய நதிகளில் ஸ்நானம் பண்ணி பாபத்தை போக்கிக்கலாம். அல்லது பக்தியினால பகவன் நாமம் சொல்லி பாபத்தை போக்கிக்கலாம். பகவன் நாமம் சொன்னா கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாபங்கள் நாசத்தை அடைஞ்சு அவனுக்கு கஷ்டமே வராது, சௌக்கியம் வரும். கிருஷ்ணாயந்தர சகல கஷ்டவு பரிகார கிருஷ்ணாயன பாரதே ஓ மனுஜா கிருஷ்ணாயன பாரதே.
கிருஷ்ணா. பிரவச்சனம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் வெளியில் போகிறதுல ஒரு கவரை கொடுப்பான். நாளைக்கு இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருவான். இந்த கவரில் அவரவர்களால் என்ன முடியுமோ அது இப்போ நான் சொன்னேனே, கோ சேவை, பாண்டுரங்கனுடைய சேவை, வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு பண்ணுற சேவை, இதுக்கு இல்லை அந்த கவர், அதுக்கு இல்லை. பின்ன எதுக்குன்னா இந்த 5 நாளாக கதை சொன்னமோனு இதுக்கு இத்தனை பாகவதாளெலாம் இருக்கா. அதனால் இது வந்து இப்போ நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போகிறேன், என்ன செலவழியும் இந்த ஊரில்? யாருக்கு பழக்கம் இருக்குது? எல்லாருக்கும் இருக்கு. இந்த ஊருக்கு யாராவது ஒரு பதில் சொல்லுங்களேன். 5000 சினிமா டிக்கெட் எவ்வளோ ரூபா? யாராவது சொல்லுங்களேன், தெரிஞ்சவா, ஒன்றும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். 200. அங்கே தான் நடுவில் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் 300 ஆகுமா ஒருத்தருக்கு? 500. இப்போ 5 நாளாக சினிமாவை விட இது நல்லா இருந்ததா இல்லையா? இப்போ பார்க்க போனால் நீங்கள் எல்லாரும் 2500 எனக்கு கொடுக்கணும். அவ்வளவு வேண்டாம், ஒரு நாளைக்கு 100 ரூபாயாவது கொடுக்கணும். நான் சொல்கிறது 5 நாளைக்கு இல்லை. எத்தனை பேர் வந்து சினிமாவுக்கு போகும்போது குழந்தைகள்லாம் அழைச்சின்னு வந்தால், என் குழந்தை தானே டிக்கெட் வாங்காமல் இருக்கானா? குழந்தைகள் வந்தாலும் கொடுக்க சொல்லி பழக்கணும். குழந்தைகள் கவரில் கொடுக்க சொல்லி பழக்கணும். தர்மம் பண்ணுற புத்தியை கொடுக்கணும். அதனால் இங்கே வந்திருக்கிறவா எல்லாரும் இந்த 5 நாள் சத்சங்கத்துக்காக அதை கொடுக்கணும். இது நீங்கள் கேட்டதுக்கு சிரவண பலன். கேரளாவில் ஒரு சம்பிரதாயம் கிட்டக்கு தானே இருக்குது கேரளா. இது மாதிரி பாகவதம், ராமாயணம் இப்படிலாம் சத்சங்கம் நடந்தால் ஒரு பாத்திரத்தை வச்சுருவா, குருதட்சிணேன்னு கொடுத்தே கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். அதுபோல் இந்த கவர். இந்த கோசாலைக்கு நான் சொன்னதெல்லாம் தனி, அது சக்தி உள்ளவா அவசியம் கொடுக்கும். இந்த கைங்கரியத்தையும் பண்ணுவோம். கிருஷ்ணாயந்தரே சகல. என்ன சில பேர் முன்னாடி போவா, அவன் கவரை நீட்டுவார், எதுக்குன்னு தெரியாமல் வாங்கி வச்சுன்னு போக போகிறாளேங்கிறதுக்காக நான் கிருஷ்ணாயந்தரே சகல கஷ்டமும் பரிகார. இது மாதிரி திருநெல்வேலியில் ஒரு மாதம் நான் கதை சொன்னேன்னா ஏசி பண்ணிவிடலாம். இந்த காலை 1 மந்த்து அதுக்குள்ளே பிளானை பண்ணிடணும்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக ஏசியாக. என்ன பகவான் அப்படி ஒரு இதை கொடுத்துருக்கார். அவர் கொடுக்கும்பொழுது அதை நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்த. கிருஷ்ணாயந்தர சகல கஷ்டமு பரிகார. பாருங்க, நீங்கள்லாம் சிரிச்சுட்டு இப்படியே கையை திட்டு போகிறதுக்கு இல்லை, நாளைக்கு கவர் பேசணும். கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணா 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 கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணா. நான் இலவசமாலாம் கொடுக்க சொல்லல, தர்மமாலாம் என்ஜாய் பண்ணினதுக்கு கொடுக்கணும். இங்க வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் 10 வயசு குறைச்சிருக்கேன். நான் உங்க வயசுல 10 குறைச்சிருக்கேன். மனசுல உள்ள பாரத்தில் 12 கிலோ குறைச்சிருக்கேன். இதுக்கு நீங்க ஃபீஸ் தரணுமா வேண்டாமா? எனக்கு அதுக்கு தான் இது. கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணா. அதனால பகவன் நாமம் சொன்னா கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவம் நிவர்த்தியா. நாம எத்தனை பாபம் பண்ணியிருந்தாலும் அத்தனை பாபத்தையும் போக்குறதுக்கு ஒருத்தர் வேணும். இது 5வது. அக சோஷனாத்து. இது மாதிரி யாருடா பண்ணுவான்னா பகவான் தான் பண்ணுவான். ஒரு நாய் வளர்த்தான், எங்க போனாலும் இந்த நாயை கொண்டு போவான். அப்படி ஒரு அபிப்பிராயம், அப்படி ஒரு பிரகிருதி சில பேருக்கு. பிருந்தாவன் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன், கால் வைக்க இடமில்லை. அப்போ இந்த ஹோலி முடிஞ்ச நேரம் பல வருஷம் முன்னாடி
டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வழி எழுது. ஒரு 60 வயசு மாமா ஒருத்தர் நடக்க கூட இடம் இல்லை, ஒரு டிராயரை போட்டுன்னு ஒரு நாயை இழுத்துன்னு போயிட்டு வந்துருக்க. மனுஷனே நடக்க இடம் இல்லை, நாயை சங்கிலி பிடிச்சுட்டு போயிட்டு இருக்க. இப்படி ஒரு பிரகிருதி சில பேருக்கு வெளியில் போனால் நாயை அழிச்சுட்டு. நான் பம்பாய்க்கு போயிருந்தேன். இங்கே மகாலட்சுமி தாயார் கோவிலுக்கு, மகாலட்சுமி சந்நிதி ரொம்ப விசேஷம் பம்பாய். அங்கே பம்பாய் போயிட்டு அங்கே மகாலட்சுமியை சேவிக்காமல் யாருமே வரமாட்டா. பிரசித்தமான கோவில். நான் மகாலட்சுமி தாயாரை சேவிச்சுட்டு அப்போல்லாம் இந்த ஃபியட்டு தான் டாக்ஸி. 2 டாக்ஸியில் வர, அதே மாதிரி ஃபியட் மாதிரி ஒரு வண்டியில் என்ன அழிச்சுன்னு போகிறா. நான் அது மாதிரி காரில் வந்துட்டுருக்கேன். ஜங்ஷனில் ஒரு சிக்னலில் வண்டி நின்றுது. என் பக்கத்தில் ஒரு பென்ஸு கார் வந்தது, கப்பல் மாதிரி பென்ஸு கார். அந்த காரோட கிளாஸை இறக்கினா ஒரு அல்சேஷன் நாய் அப்படி அந்த ஜன்னல் அப்படி கையை காலை ரெண்டையும் வச்சுன்னு இப்படி பார்க்குறேன். அது என்னை பார்த்தது, பக்கத்து ஃபியட்டில் வர என்னை பார்த்தது. அது எனக்கு ஒரு செய்தி சொன்னது. 20 வருஷமாக பஜனை பண்ணி டாக்ஸியில் போயிட்டுருக்கேன், நான் பென்ஸில் போகிறேன் பாரு. நாய், நான் பென்ஸில் போகிறேன் பாருன்னு இந்த நாய் என்னை பார்த்து சொன்னேன். இது நான் இந்த விஷயத்தை 15 வருஷமாக சொல்லின்னு இருக்கேன். நீ 20 வருஷமாக பஜனை பண்ணுற டாக்ஸியில். சில பேருக்கு சுபாவம் எங்கே போனாலும் நாய் அழிச்சிருக்கும், அது மாதிரி போகிறான். பக்கத்ததற்கு போனால் அங்கே இருக்கிற நாய் இது மேலே பாஞ்சுது. உடனே ஒரு கல்லை எடுத்தான், அந்த நாயை சீ அப்படின்னு விரட்டினான். தன்னோட நாயை வா அப்படின்னா, கைலாசத்தில் இருக்கிற பரமேஸ்வரன் இதோ வந்துட்டேன்னார். தாயா பார்வதி கேட்குறா, எங்கே போகிறேன்னா, ஒரு பக்தன் கூப்பிட்டான். என்ன கூப்பிட்டான்னா, அந்த நாயை சீன்னு விரட்டி இந்த நாயை வான்னு கூப்பிட்டத சிவான்னு தன்னை கூப்பிட்டான்னு பரமேஸ்வரன் நினச்சிக்க. சிவம் பரமகல்யாணம் அவ்வியாஜ கருணாநிதி ஸ்ரீதர ஐயாவால் சொன்னார். அவருக்கு தெரியாதா பரமேஸ்வரன், சர்வஜனான பரமேஸ்வரனுக்கு தெரியாதா இவன் நாயை தான் கூப்பிட்டான் நம்மளை கூப்பிடலேன்னு? தெரியும். இருந்து ஏன் வந்தார்னார், இப்படி தன்னை கூப்பிட்டான்னு வச்சுண்டால் ஒழிய இந்த பயவாயில நாமமே வராதுன்னு தெரியுமா அவருக்கு. இப்படியாவது இவன் தலையில கட்டி இவனை காப்பாத்த. அகணித ஸ்ரேய அகசோஷனாத். எத்தனை ஜென்மா பாபம் பண்ணியிருந்தாலும் ராமான்னா போறோம், சிவான்னா போறோம். நம்ம கோவிந்தபுரம் பக்கத்தில் ஒரு ஊருக்கு கஞ்சனூர்னு பேர். அது பல பேருக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, நவக்கிரகத்தில் மாட்டின்னு இருக்குது. நவக்கிரக கோவில் போனால் கஞ்சனூர் போயா. அங்க வைஷ்ணவ குலத்தில் பிறந்து சைவ சித்தாந்தம் பண்ணின ஒரு மகாத்மா, அவருக்கு ஹரதத்த சிவாச்சாரியாள், பரம வைஷ்ணவர். சிவநாம பிரபாவம் சொல்றார், சிவபக்தி பண்றார். பரம சிவபக்தர். அந்த பிரதேசத்தில் ஒரு திருடன் திருட போனான். வீட்டுக்கு தோட்டம் பக்கமாக வந்து செவுத்து மேலே ஏறிட்டான். குதிக்கிறதுக்கு பார்த்தா ரொம்ப உயரம் கூட இருக்கு. பார்த்தா ஒரு வெக்கல் பண்டில் ஒன்று இருந்தது. அது மெதுவாக மேலே ஏற்றி தூக்கி கீழே போட்டான். இதில் குதிச்சிருவோம். வெக்கலை போட்டு அது மேலே குதித்து உள்ள தேடி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல.
திரும்பி போகும்போது தோணினது, இந்த வெக்கலையாவது கொண்டு போவோம். அந்த வெக்கல் பண்டில் நகர்த்தினா அன்னைக்கு கார்த்தால தான் ஒரு பசுமாடு கண் போட்டிருக்கு. அதோட கண்ணுக்குட்டி அங்கே இருக்கு, படுத்துன்னு இருக்கு. அது தெரியாமல் அது மேலே வெக்கலை போட்டு அவன் குதிக்கும் பொழுது கழுத்துக்கு நேரம் காலை வச்சு அழுத்தி பசுங்கன்று ஜீவன் போயிடுது. கோகத்தி பண்ணின பாப்பி. இந்த வெக்கலை பெரட்டினா பசுவை கொண்டுட்டோன்னு பாவம் பயந்து வெக்கலை விட்டான். அப்புறம் சாப்பிடல, ஒவ்வொரு ஊராக போய் பரிகாரம் தேடுறான். நான் பசுவை கொண்டுட்டேன், கண்ணுக்குட்டியை கொண்டுட்டேன், எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கோ, தோஷ நிவர்த்தி சொல்லுங்கோன்னு கேட்குறான். எல்லாரும் கோகத்தி பண்ணின பாபிங்கிறா. ஒரு ஆச்சரியம், வத்சாசுரன் ஒரு அசுரன் கிருஷ்ணாவதாரத்தில், ஒரு அசுரன் பசுங்கன்று ரூபத்தை எடுத்துண்டு வந்துட்டான். அவனை கிருஷ்ணன் வதம் பண்ணிவிட்டான். அவன் அசுரன். அவன் பசுங்கன்று ரூபத்தில் வந்தா. உடனே கோகுலத்தில் மீட்டிங் போட்டு, நீ பசுவை கொலை பண்ணினவன், நீ 47 நாள் நீ பிருந்தாவனத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாலாம் கிருஷ்ணனை. அப்போ கோகத்திக்கு எவ்வளோ பெரிய தோஷம் இருக்கு. அந்த கிருஷ்ணனையே பிருந்தாவனத்துக்குள்ளே விடலை. நீ அவன் அசுரன், அவன் இருந்தாலும் பசு ரூபத்தில் வந்துவிட்டான். இப்போ இந்த திருடன் ஒவ்வொரு ஊராக கேட்டான், யாரும் பதில் சொல்லலை. கஞ்சனூருக்கு வந்தான். அங்கே ஹரதத்த சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்கார், அவரை சொல்லுவார். அவரை போய் கேட்போம், என்ன சொல்ல போகிறாரோன்னு யோஜனையிலேயே குனிஞ்சுட்டே வந்தான். அந்த நிலப்படியை தாண்டி உள்ளே வரும்பொழுது ஏதோ யோஜனை, நிலப்படியை தாண்டிட்டோன்னு நினச்சிண்டு தலையை தூக்கினா நிலப்படிக்கு நேராக இருக்காம முட்டினுட்டான். தலை முட்டினுட்டான். முட்டின்டா சிவசிவான்னா. முன்னெல்லாம் வாக்கில் அப்படி தான் வரும். தடிக்கு விழுந்தாலோ, தும்மல் வந்தாலோ, கீழே விழுந்தாலோ சிவசிவாம்பா, ராமராமாம்பா, கிருஷ்ண கிருஷ்ணாம்பா. அவன் சிவசிவான்னா. சிவசிவான்னு காதில் விழுந்தது. ஒரு தாம்பாளம், ஒரு சொம்புல ஜலம், சந்தனம், அட்சதை, புஷ்பம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஹரதத்த சிவாச்சாரியார் வந்துட்டார். அந்த திருடனை திண்ணையில் உட்காத்தி வச்சு, இந்த தாம்பாளத்தை வச்சு அவனுடைய திருவடி அதில் எடுத்து வச்சு, ஜலத்தை விட்டு கரகரன்னு அலம்பி, சந்தனம் விட்டு, அட்சதை விட்டு, புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணி, அந்த திருடனுடைய திருவடி அலம்பின ஜலத்தை எடுத்து தலையில் புரோட்சனம் பண்ணிட்டு அப்புறம் கேட்குறாரு, என்ன விஷயமா வந்தேள்? அவன் நடுங்கி போயிட்டான். நான் ஒரு பாபம் பண்ணிவிட்டேன், அதுக்கு பரிகாரம் கேட்கறதுக்காக உங்கள்கிட்ட வந்தா என்னை பேசவே விடாமல் இன்னொரு பாபம் பண்ண வச்சுட்டேலே. அப்பா உனக்கு ஒன்றும் பாபமே இல்லைன்னார் அவர். அவன் சொன்னான், கோகத்தி பண்ணின பாபி. உடனே அவர் சொன்னார், அப்பா உனக்கு பரமேஸ்வரன் கடனாளியா இருக்காண்டா. எப்படின்னு கேட்டான் திருடன். அவர் சொன்னார், நீ என்ன சொன்ன? இப்ப இடிச்சின்ற போது என்ன சொன்ன? சிவசிவான்னு. ஒரு சிவநாமத்துக்கு எவ்வளவு பாபத்தை போக்கக்கூடிய சக்தி உண்டோ அத்தனை பாபத்தை ஒரு மனிதனுடைய பூர்ண ஆயுசுல அவனால் பண்ணவே முடியாதான். ஒரு சிவநாமம் பாபத்தை போக்குற அளவுக்கு பாபமே பண்ண முடியாது. அப்ப நீ பண்ணின பாபம் ஒரு சிவநாமமே தோத்து எடுத்துப்ப. அந்த அளவுக்கு நீ பாபம் பண்ணல. நீ அடுத்த சிவநாமம் வேற நீ வச்சுட்டு இருக்கப்ப ஸ்டோர்ல. ஒரு சிவநாமத்துக்கே பதில் இல்லை. அகசோஷனா. இது மாதிரி எத்தனை சரித்திரங்கள். நம்முடைய பாபங்கள்லாம் நீங்கும், கஷ்டங்கள்லாம் நீங்கும். அதுவும் ராமராம நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் என்று தீருமே. கம்மநாட்டாழ்வார் சொல்றார், ராமவென 2 எழுத்தினால். 2 எழுத்து என்ன கொடுக்கணும்? நன்மையும் செல்வமும் நாளும் நல்கும். தினம் க்ஷேமமா இருக்கணும்,
நேத்திக்காக இன்றைக்கி ரெண்டாக இருக்கணும், போன வருஷத்துக்காக இந்த வருஷம் நல்ல நிலைக்கு வந்திருக்கணும் குடும்பம், இந்த வருஷத்துக்காக அடுத்த வருஷம், அடுத்த வருஷத்துக்காக அதுக்கு அடுத்த வருஷம் நன்மையும், அது மாதிரி பணம் ஐஸ்வர்யம் நன்மையும் செல்வமும், இது நாளுக்குமே அர்த்தாகமோ நித்தியம். பணம் சம்பாதிக்காமல் இருக்கவே கூடாது. நம்முடைய சாஸ்திரங்கள் உபனிஷத்து உள்பட பணம் சம்பாதிங்கிறது. சோம்பேறியா இருக்காத, கர்மண்யேவாதிகாரஸ்து. விஆர்எஸ் வாங்கின்னு டிவி பார்த்துன்னு உட்காந்துருக்கவே கூடாது, ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. சரீரத்தில் தெம்பு இருக்கிற வரைக்கும் வேலை செய்யணும். என்னால் முடியலேன்னு சொல்லக்கூடாது. முடியலேன்னு விஆர்எஸ் வாங்கிட்டா இன்னும் முடியாமல் போயிடும். ஏன்னா உடம்பு நம்ம சரீரம் ஆக்டிவாக இருக்க வேண்டிய காலத்தில் நாம் வீட்டில் உட்காந்துட்டோம் சோஃபாலேன்னா 65 வயசுலேயே 80 வயசு லட்சணங்கள்லாம் வந்துடும். நல்லா ஆக்டிவாக இருக்கணும், நிறையா காரியங்கள் பார்க்கணும், சரீரம் பிஸியாக இருக்கணும், மனசு பிஸியாக இருக்கணும், நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ தான் டாக்டர் ஃபீஸே வராது, ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டோம். நீங்கள் இதெல்லாம் வயசாகிடுதுன்னு குறைச்சேன்னா வேறு விதமாக செலவாகிட்டே இருக்கும். அதனால் நம்ம ஆக்டிவாக இருக்கணும். நமக்கு வயசாகிடுதுன்னு மைண்டில் ஏற்றிக்கவே கூடாது. மனசுன்னு ஒன்று, புத்தின்னு ஒன்று. மனசுக்கு தெரியாது, புத்திக்கு தெரியும் வயசாகிடுது. நீ புத்தியிலேருந்தே மாற்றி பண்ணுவத, வயசாகிடுதுங்கிறத மாற்றிடணும். என்ன கேட்டேன்னு வச்சுக்கோ, நீங்கள் யாராவது உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டால் 30 வயசுன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டால் நான் 30ன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு இல்லை, நான் என்னை பற்றி அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். அப்போ தான் காரியம் பார்க்க முடியும். நமக்கு வயசாகிடுதுன்னு நினச்சா எந்த காரியமும் பார்க்க முடியாது. அப்புறம் சோஃபாவில் உட்காந்துருக்கணும், ஃபேனை போடணும், ஏசியை போடணும், பேப்பரை பிடிக்கணும், அப்படியே படுத்துக்கணும், டிஃபன் அங்கேயே சாப்பிடணும், கையிலேயே வச்சுன்னு சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக டவுனாக ஆரம்பிச்சிடும் உடம்பு. நடக்கிறத நிறுத்தவே கூடாது. வேலைக்கு போனால் அவசியம் நடக்கிற மாதிரி இருக்கும், வாக் பண்ணுறத நிறுத்தக்கூடாது, ஆக்டிவாக இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் தான் நம்முடைய புத்திக்கு மனசாட்சின்னு இல்லாமல் இருக்கும். அதனால நமக்கு நன்மை நாளும், நன்மையும் செல்வமும் நாளும் எதுக்கு சொல்ல வந்தேன்? இது விஆர்எஸ் வாங்கிக்கக்கூடாது, உழைக்கணும். இல்லை ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் உத்தியோகம் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கேயாவது வேலைக்கு போ, தெம்பூருக்கு திருப்பி வேலைக்கு போ, முடிஞ்ச அளவுக்கு சம்பாதி. நீ சம்பாதிச்சு ஒன்றும் ஆக வேண்டாம், சம்பாதிக்காமல் இருந்தால் டேமேஜ் நிறைய ஆகும், அதை சரி பண்ணி ஆகணும். நம்மளால் முடியலேன்னு சொல்ல, செய்கிற ஒர்க்கை லைக் பண்ணினா முடியும். நாம் என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை விரும்பணும். விரும்பினா அலுப்பே தட்ட. எந்த டாக்டருக்காது வைத்தியம் பண்ணி அழுக்கிறதா? போரும்னு எந்த டாக்டராவது நினைப்பாளோ? சொப்பனத்தில் கூட நினைக்க மாட்டேன். எந்த ஆடிட்டர்டையாவது போட்டு போய் கேட்டு பாருங்க, போரும் சார் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் போரும்னு எந்த ஆடிட்டரும் சொல்ல மாட்டார். 90 வயசில் வேலை பார்ப்பேன். ஏன்னா ஆடிட்டர், டாக்டர், அட்வொகேட் இவெல்லாம் லைக் பண்ணுவார், விரும்புவார். விரும்புறதுனால தான் அவளுக்கு உயிருள்ள வரையும் அந்த அவளுக்கு என்ஜாய் பண்ண முடியறது, ஆரோக்கியமாக இருக்க. அதுபோல் நாமும் விரும்பணும். என்ன வேலை செய்கிறோமோ வேலை செய்கிறத விரும்பணும். விரும்பி செஞ்சால் அதுவே ஒரு பூஸ்டர் மாதிரி இருக்கும், நமக்கு தெம்பை கொடுக்குற மாதிரி இருக்கும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாபமும், நமக்கு வரக்கூடிய கெடுதல்களும் சிரமங்களும் பாபமும் நீங்கிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். டெபாசிட் ஆகக்கூடாது. இனிமே ஜென்மாவே வரக்கூடாது, மரணிக்கவே கூடாது. இது இந்த 6 உனக்கு வேணும். என்ன பண்ணினா வரும்னா, ராமா என 2 எழுத்தினார். ராம 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 சொல்லிண்டே இருந்தா இத்தனையும் கொடுக்குங்கிறார் கம்பர். அகசோஷனாத்து. அதனால நமக்கு இவ்வளவு சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது பகவன் நாமம். பண்ணின பாபங்கள்லாம் நீங்கும்,
யார் நீக்குவான்னா பகவான் நீக்குவான். யார் சாட்சி? அகல்யா. அகல்யையே பவித்திரமாக்கினவன் ராமச்சந்திர பிரபு. ராமநாமம் இன்னும் ஒத்தர் பாக்கி. 5 பேர் முடிஞ்சுடுது, இன்னும் ஒத்தர் பாக்கி. அது நாளை தினம் பக்தாலாம் அவசியம் இந்த கைங்கரியத்திலலாம் இப்போ சொன்ன கைங்கரியத்திலலாம் கலந்துக்கணும். கால வேளையில் ஞாயிற்றுக்கிழமை தானே இங்கே உஞ்சவர்த்தி பஜனை உண்டு. 9:30 மணிலேருந்து 10:30 11 மணி வரைக்கும் முடிஞ்ச பக்தால் அதுலேயும் வந்து கலந்து. மங்களம் ருக்மிணி ரமணாய ஸ்ரீமதே மங்களம் ஸ்ரீவத்ஸஹூஷாய மங்களம் எம் முருகன் பொன்விழா நகர் திருநெல்வேலி இருக்கார். இங்கே வந்து கொடுத்துட்டு போனாரு. அவர் இங்கே வாங்குவோம் மேடைக்கு கொஞ்சம். போலா புண்டலி ஜெய் சத்குருமூர்த்தி समस्त संत मंडली की, आंजनेय मूर्ति की।